அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவல் ஒன்றை கொடுத்திருக்கிறது. சென்னை வானிலை ஆய்வு மையம் நவீனமாக இல்லாமல் இருப்பதாக தவறான விமர்சனங்கள் வருவதாகவும், இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கட்டமைப்பு முன்னெச்சரிக்கைகள் உலகத்தரம் வாய்ந்தவை எனவும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்வர் இணைப்பில் இருக்கிறார். அன்வர், வானிலை மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பத்திரிகை செய்தியில என்னென்ன விவரங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் கனிமொழி. சென்னை வானிலை மையம் நவீனமாக இல்லை என சமீபத்தில் பல விமர்சனங்கள் இருந்த நிலையில தற்போது சென்னை வானிலை ஆய்வு ஒரு பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கு. குறிப்பா அதுல இந்திய வானிலை துறையில் பயன்பாட்டில் இருக்கும் அதிவேக கணினிகள், இஸ்ரோ செயற்கைக்கோள் வசதிகள், ரேடார்கள், தானியங்கி வானிலை சேகரிப்பெண்கள் உலகத்தரத்திற்கு ஒப்பானவை என்றும் இத்தகைய கருவிகள் நம் சென்னை வானிலை ஆய்வு மையத்திலே பயன்பாட்டில் இருப்பதாகவும், குறிப்பாக சென்னை ஆய்வு மையத்துல 2 டாப்ளர் ரேடார்களும் தென் தமிழகத்தை கண்காணிக்க குறிப்பாக 3 டாப்ளர் ரேடார்களும் பயன்பாட்டில் இருக்கிறதாகவும், குறிப்பா எக்ஸ் பேண்ட் வகை ரேடார் இஸ்ரோ தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்டு நிறுவப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் சிறந்த ரேடார் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்டு சென்னை வானிலை ஆய்வு மையத்தில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக உலக வானிலை அமைப்பு இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் கட்டமைப்பு மற்றும் முன்னெச்சரிக்கைகளை உலகத்தரம் வாய்ந்தது எனவும் ஏற்கனவே பாராட்டியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த காலங்களில் வந்த புயலான வர்தா, கஜா, நிவர், மாண்டோஸ் மற்றும் சமீபத்தில் வந்து முடிந்த மிக்ஜாம் புயல் குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கொடுத்தது காரணமாக பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும், குறிப்பா இந்த மாதிரி தொடர்ந்து விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில தற்போது இந்த பத்திரிகை செய்தியில ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு பதிலாக சென்னை வானிலை மையத்தை இலக்காக வைத்து செயல்படும் விமர்சனங்கள் அர்ப்பணிப்புடன் இயங்கும் தமிழக வானிலை மைய பணியாளர்களை புண்படுத்தும் விதமாகவும் நமது இந்திய தொழில்நுட்பத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் உள்ளது எனவும், அத்தகைய தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கு. கனிமொழி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.